ஓகேங்களா? சரிப்பா. இப்ப என்ன குடுத்துக்கிறாங்க? என்ன பண்ண வேணும்? எனி ஐடியா? காயின் வந்து 4 டைம் டாஸ் பண்றாங்க. எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் கிட்ஸ். அண்ட் ஒய் டினோட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட வேர்டு. ஒய் டினோட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிங் தாங்க. ஸ்ட்ரிங்னா என்னடா கண்ணு? லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் அக்கர்ஸ். லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் அக்கரிங். தட் இஸ் a very important point. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 காயின் டாஸ் பண்றாங்க. அதனோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கங்க. 4 காயின் சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? சப்போஸ் 2 2 கெட் அண்ட் டெய்ல் கரெக்ட்டுங்களா? கெட் அண்ட் டெய்ல் Yes, 2 sir. பாசிபிள். எத்தனை டைம் டாஸ் பண்றீங்க? 4 டைம் பாஸ் பண்றீங்க. அப்போ மொத்தம் 16 பாசிபிள் இருக்கு. சரிங்களா? அந்த Okay, 16 sir. பாசிபிளுக்கு உண்டான சாம்பிள் ஸ்பேஸ் எழுத வேணும். சரிங்களா? அது எழுதிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் கண்ணு. சரிங்களா? கண்ணு புரியுதா? எந்த மாதிரி சார்? மொத்தம் எத்தனை காயின்ஸ் எத்தனை டைம் ஒரு காயின் எத்தனை டைம் டாஸ் பண்றாங்க? 4 டைம் டாஸ் பண்றாங்க. 4 டைம் பண்றாங்க. 16 ஃபேஸ் வரும் சார். 16 பேபிள்ஸ் அதாவது 16 பாசிபிள் இருக்கும். அது 16 பாசிபிள் வேல்யூ இங்க எழுத வேண்டாம் கண்ணு. சரிங்களா? ஓகே சார். அதை எழுதிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிள். ஓகே. மொத்தம் 16 தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிள். இங்க என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பாசிபிள்ஸ் பாசிபிள் என்ன பாசிபிள் வரும்னு அப்போ இங்க எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கிட்ஸ். இதை எழுதிட்டீங்கன்னா போதும். நம்பர் ஆஃப் கிட்ஸ். ஒய் வந்து லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ். லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ்னா என்னப்பா? எனி ஐடியா? லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஹெட்னு கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஹெட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஐடியா தெரியுங்களா? இது எத்தனை டைம் ஒரு சேம் ஃபேஸ்? எத்தனை டைம் வந்து ஹெட் வந்து கண்டினியூஸாக வருதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எஸ் சார். சரி பார்த்துலாமா? மொத்தம் ஓகே. 16 பாசிபிள் எழுதிட்டு இது இருக்கிற வேல்யூ எழுதினா போதும் கண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து முன்னாடி என்ன பண்ணலாம்? எல்லாமே ஹெச் ஹெச்னு போட்டலாமா? ஹெச் ஹெச் எஸ் சார். ஹெச் ஹெச். நம்பர் ஆஃப் கிட்ஸ் எவ்வளவு? 4. கரெக்டுங்களா? எஸ் சார். நம்பர் ஆஃப் கிட்ஸ் 4. இது லாங் ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்ன ஆகுது? 4 ஸ்ட்ரிங்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? 4 ஸ்ட்ரிங்கு கண்டினியூஸாக 4 4ங்கிறது கட்சி வந்து 4 ஸ்ட்ரிங்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? எஸ் சார். ஸோ அடுத்த பாசிபிள் போட்டலாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஹச் 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 என்ன போடுவீங்க? டீன்னு போடுவீங்க. ஒரு டைல் உழுவுங்க. கரெக்டுங்களா? எஸ் சார். இங்கே எத்தனை கெட்ஸ் இருக்குது? 3 கெட்ஸ் இருக்குது. இது 4 கெட்ஸ் ஒரு டைம் போட்டுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இது 3 கெட்ஸ் ஒரு டைம் வந்துக்குது. 3 கெட்ஸ் ஒரு டைம் வந்துக்குது. இங்கே எத்தனை கிடைக்குது? 3 கெட்ஸ் கண்டினியூஸாக 3 கெட்ஸ் ஒரு டைம் கிடைச்சிது. கண்டினியூஸாக ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஓகே சார். மூணாவது பாசிபிள். இந்த டி வந்து ரொட்டேட் பண்ணுங்க. அவசரப்படாம இந்த டி வந்து ரொட்டேட் பண்ணணும். இங்க 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 3 டைம். சரிங்களா? அப்போ 3ஆவது டைம் என்ன கிடைக்கும்? கச்சு கச்சு டி கச்சு. இதுலயே எத்தனை கெட்ஸ் இருக்குது? 3 கெட்ஸ் இருக்குது. இது எத்தனை டைம்? 2வது டைம் வந்துருக்கு. கரெக்டுங்களா? எஸ் சார். புரியல கேட்டுக்கோ. எக்ஸுக்கு எப்படி மாறுது, ஒய்க்கு எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சதுக்காக உனக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார். எக்ஸில் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் கெட்ஸ் தான் பார்க்க சொல்கிறோம். 1 2 3 கெட்ஸ் இருக்குது. ஓகே. எஸ் சார். இப்போ இங்கே ஸ்ட்ரிங்ஸ் எத்தனை பேர் இருக்குது? 3 minus 1. 3 கண்டினியூஸ் minus 0. 3 இல்லை, 2 கெட்ஸ் கண்டினியூஸாக வருது. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 2 கெட்ஸ் தான் வருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல 2 கெட்ஸ் தான் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே சார். கெட் 2 வந்து ஒரு டைம் வந்துருக்கு. கரெக்டுங்களா? எஸ் சார். டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி. அடுத்தது 4வது பாசிபிள். அந்த டீ திரும்ப ரொட்டேட் பண்ணுங்க. கச்சு டீ கச்சு கச்சு. கரெக்டுங்களா? இது வந்து 3 வந்து தேர்ட் டைம் வந்துருச்சு. எஸ் சார். இது என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்ஸ் என்னது? ஏன்னா லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லும்போது இதை கச்சு வந்து எத்தனை டைம் வருது? 2 டைம் எடுப்பீங்க. ஒரு டைம் வருதுங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்ப்பீங்களா இல்லை எண்டு பார்ப்பீங்களா? ஸ்டார்டிங்ல சார். இல்லையே, ஸ்ட்ரிங் அவன் ஸ்டார்டிங் சொல்லிங்க 2 இருக்குது. எது மேக்ஸிமம் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்குதோ அதை எடுத்து சொல்லிக்கிறேன். அதானே சொல்லிக்கிறோம். லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் தான் சொல்லிக்கிறான். அப்போ லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து இது 2 டைம் வந்துருக்குதுல்ல. புரியுதா? நம்ம இதை எடுக்க முடியாது. லாங்கஸ்ட் கண்டினியூஸ் எங்க இருக்குதோ அதை எடுத்து அவன் ஃப்ரம் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தானா அந்த ஸ்டார்டிங் மட்டும் பார்த்தா போதும்.
அவன் காமனா லாங்கஸ்ட் டைம். அப்போ 1 இருக்குது, இங்க 2 இருக்குது. அப்ப எது எடுப்பீங்க? இந்த 2 தான் எடுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? 2 இருக்குங்க. அப்ப ஆமாங்க சார். செகண்ட் வந்து எத்தனாவது டைம் கிடைச்சது? 2வது டைம் கிடைச்சது. கரெக்ட்டுங்களாப்பா? எஸ் சார். கிளியரா? டவுட் இருக்குதுங்களா? கிளியருங்க சார். சரிங்க. அடுத்தது 5th பாசிபிள். T. TEHH. அப்ப 3 எத்தனாவது டைம்? 3rd டைம். இங்க 3 கண்டினியூஸா இருக்குது. எத்தனாவது டைம்? 2வது டைம். கரெக்டாப்பா? எஸ் சார். சரி, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம். நான் அடுத்தது மூவ் பண்ணுவோம். இல்லைங்க சார். எந்த டவுட் இல்லைங்க சார். சரி, இப்போ ஒரு டைல் வச்சு நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? 2 டைல் வச்சு போட போறீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சார் 2 டைல் வச்சு போட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். HHTET. கச்சு கச்சு டிஇடி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ஆறாவது டைம். கச்சு கச்சு டிஇடி. சொல்லுப்பா. 2 பாசிபிள் சார். 2 பாசிபிள் ஃபர்ஸ்ட் டைம். இந்த 2 பாசிபிள் தேர்ட் டைம். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க 1 2 ஆல்ரெடி முடிச்சிருங்க. பாருங்க 1 2 முடிச்சிருங்க. இது தேர்ட் டைம் வரும். கரெக்டாப்பா? எஸ் சார். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். அடுத்தது 7th ஒன். கச்சு ஒரு டி ரொட்டேட் பண்ணுங்க. அப்ப 2வது டி அது ஆட்டோமேட்டிக்கா வரும். கச்சு டி ஹச் டி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல 2 கேட்டு 2வது டைம். பட் இதுல என்னது? ஒரு கேட்டு ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த டி ரொட்டேட் பண்ணுங்க இங்க. இந்த டி ரொட்டேட் பண்ணுறது டி ஹச் ஹச். என்ன கிடைக்கும்? இது 2வது டைம். 3வது. இது வந்து 2வது கேட்டு 4வது டைம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்தது என்ன கிடைக்குதுங்கன்னா 9th ஒன். இந்த டி இங்க மூவ் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்லுவா? HTTH. HT. இது 2 gets 4th டைம். இது ஒரு கேட்டு ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்தது 10வது டைம். டி THH. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த செகண்ட் கேட்டு 5வது டைம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது 2வது கேட்டு 5வது டைம். கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார். 2வது கேட்டு இருக்குது 1 2 3 4 5. சரிங்களா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறீங்க? 11th ஒன். கச்சு டி டி டி. சரியாப்பா? ஓகே சார். இதே மாதிரி என்ட்ரி பண்ண வேண்டியது. இப்போ 1வது ஒரே ஒரு கெட்ஸ் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு கெட்ஸ் எத்தனை டைம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் இங்க. அதுல இன்னொரு டைமும் ரொட்டேட் பண்ணலாம் இல்லைங்க சார்? எதுப்பா? இல்ல நம்ம 2 டைம் ரொட்டேட் பண்ண முடியலங்க சார். மறுபடியும் பண்ணலாம் இல்லைங்க. THHT. நிமிஷப்பா. டி ஹச் கச்சு டி. அது இங்க எழுதிட்டோம்ல. டி ஹச் கச்சு டி இங்க எழுதிட்டோம்ல. ஓகே ஓகே சார். இல்ல அதுதான் ஒரு பிக்சட நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டி ரன் பண்ணிட்டேன். அடுத்து வரத 2வது டி ரன் பண்ணேன். ஓகே சார். செக் பண்ணிக்க. ஏதோ மிஸ் ஆச்சுன்னா மொத்தம் 16 டைம் வர வேண்டும். இல்ல சார். கரெக்டா இருக்குங்க சார். கரெக்டா இருக்குங்க சார். சரி. அப்ப சொல்லுங்க. இது வந்து 1 வந்து ஒரு டைம் வந்துருச்சு. இங்க 1 வந்து 3வது டைம் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 12வது. டி ஒரு டி ஃபர்ஸ்ட் டி மட்டும் முன்னாடி இங்க கொண்டு வாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டி ஹச் டி டி. அப்ப என்ன நடக்கும்பா? 1வது கேட் வந்து 3வது டைம். 2வது டைம். 2வது. 1வது வந்து 4வது டைம். 4வது டைம். 13. இந்த டி இங்க வந்துருமா? THT. சரி. டி. T. 1வது கேட். 3வது. சொல்லுப்பா. 3வது டைம் தான். எஸ் சார். இது என்ன கிடைக்கும்? 5 டைம்ஸ். அப்ப என்ன கிடைக்கும்? டி டி THH. 1வது கேட் 4வது டைம். இப்போ 1வது கேட் 6வது டைம். அப்ப 50. டி டி டி. THH.
இல்ல டிடி கட்சி எதுக்கு முன்னாடி வருது? இந்த டி முன்னாடி போயிடுச்சுல்ல. எஸ் சார். அப்போ அவ்வளோதானே. டிடி டி தானே, மூணுமே நாலுமே டி தானே. எஸ் சார். இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. எது மிஸ் ஆகுதுப்பா? என்னாச்சு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்தம் 16 வேல்யூ வரணும்ல, 15 வேல்யூ வந்துருக்குது. எது மிஸ் பண்ணிட்டுமா? கரெக்டாக நான் போட்டுட்டுருக்குறேன். கச்சு போட்டால் இது வந்து 1/6. 1 இது பிரச்சனை கிடையாது. இந்த டி தான் ரன் பண்ணுறது பார்க்கணும். டி வந்து இங்கே இருக்குது ஃபஸ்ட் டைமு, அதே டி இங்கே ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், அதே டி இங்கே மூணாவது டைம் எடுத்துக்கு, அதே டி இங்கே நாலாவது இடத்துக்கு வந்துச்சு. அப்போ 4 12. அப்போ ஏதோ இது இங்கே தான் மிஸ் ஆகிடுது. மொத்தம் 5 வந்துருச்சு. அடுத்து 9ல் ஸ்டாப் ஆகுதான் பார்க்கலாம். 9ல் ஸ்டாப் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 2க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணுமா? இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு பாட்டு முடிஞ்சது. ஸோ இங்கே மட்டும் பாருங்கள், இங்கே தான் என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். இது வந்து ஒரு டைம் வந்துருச்சு. இந்த டீயை மூவ் பண்ணுறீங்க. இந்த டீயை மூவ் பண்ணால் இங்கே வந்துருச்சு. கச்சு கச்சு டீ கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருச்சு. சரிங்களா? செகண்ட் ஒன் இது வந்துருச்சு. கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அது மிஸ் பண்ணிட்டு மாட்டேங்குது. நீங்கள் சொன்னீங்களா, அதை மிஸ் பண்ணிட்டு மாட்டேங்குது. ஓகேம்மா, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஒன்று, என்ன சொல்லியிருந்தீங்க? இங்கே ஒன்று இன்செர்ட் பண்ணணும். டி கச்சு கச்சு டி மிஸ் பண்ணிட்டு அந்த டைம் சொல்லியிருந்தீங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எஸ் சார். இதான மிஸ் ஆகிருக்குது. ஆமாங்க சார். நீங்கள் சொன்னீங்க, நான் அதை போட்டுட்டு இருந்துச்சேன். இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குது. டி கச்சு கச்சு டி கரெக்டாப்பா. இதான மிஸ் ஆகிருக்குது. அது இருக்குதான் பாருங்க. அது இருக்குங்க சார். எது மிஸ் ஆயிடுச்சு அப்போ? இங்கே இருக்குது அது. ஓகே. ஓகே, வேற இல்ல சார். ஹெச் டி டி ஹெச். சொல்லுப்பா. கச்சு டி டி ஹெச். ஓ, அது மிஸ் ஆயிடுச்சா? ஓகே, சாரி. ஓகே, அப்போ எத்தனை டைம் வருது செகண்ட் கட்டு? இங்கே போடும்போது 2 வந்து 6 டைம். எஸ் சார். இங்கே வந்து 1 வந்து 7th டைம் ஆயிடும். கரெக்டுங்களா? 1 வந்து 7 டைம்ஸ். கரெக்டாப்பா? எஸ் சார். சரி எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் பாசிபிள். அப்போ 16 டைம்ஸ் வந்துருச்சு. ஓகே, 60 டைம்ஸ் வந்துருச்சு. இதை எழுதின பின்னாடி என்ன பண்ணுவீங்க? இதோட முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் இதை எழுதின பின்னாடி ப்ராபபிலிட்டி ஆரம்பிக்குது. ப்ராபபிலிட்டி எப்படி ஆரம்பிக்குது? மொத்தம் எத்தனை கேட்டு? எக்ஸு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? 0 கேட்ஸு, 1 கேட்டு, 2 கேட்டு, 3 கேட்டு, 4 கேட்டு. சரிங்களா? எங்கே போய் பார்ப்பீங்க? இப்போ நான் இன்ன வரைக்கும் நம்ம டேபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அங்கே போய் பார்ப்பீங்க. இப்போ 0 கேட்ஸ் எத்தனை டைம் இருக்குது பாருங்க. 0 கேட்ஸ் எத்தனை டைம் இருக்குது? கீழே வாங்க, ஒரே ஒரு டைம் இருக்கும். ரெண்டுமே ஒரே டைம் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரே டைம் கிடைக்குது. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள்? 16 பாசிபிள். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ இது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே என்ட்ரி பண்ணிங்க. இது எக்ஸு, அப்புறம் இது ஒய். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அப்போ என்ன கிடைக்கும்? இது 0 1 2 3 4. 0 கேட்ஸ் எவ்வளவு? 1/16 டோட்டலாக. இது 1/16. இது என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். சரி, இப்போ 1 கேட்டுக்கு போயிடலாமா? 1 கேட்டு எக்ஸில் எத்தனை இருக்கு பாருங்க. 1 போட்டு எழுதிப்போம் பாருங்க. 1 போட்டு இதை 4 டைம் எழுதிக்கலாம். கரெக்டாப்பா? 4 டைம். அப்போ இது எவ்வளோ கிடைக்கும்? 4/16. பட் இங்கே 1 போட்டு எத்தனை டைம் எழுதிக்கணும் பாருங்க. இங்கே கடைசியாக கூட இங்கே போட்டுருவோம். 7 டைம்ஸ். இந்த ரெட் மார்க் பண்ணி ரோஸ் கலர் 7 டைம்ஸ் கொண்டு வந்துருக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ என்ன பண்ணலாம்? 7/16. கரெக்டாமா? ஆமாங்க சார். அதே மாதிரி இங்கே 2 போட்டு எத்தனை டைம் நோட் பண்ணிக்கிறோம்? 5 டைம்ஸ் சார். 5 6 டைம்ஸ் சொல்லியா? 2 கிட்ஸ். இப்போ புதுசாக ஆட் பண்ணி 6. இங்கே 2 6/16 சார். 6/16. இங்கே 2 எவ்வளோ டைம் வந்தது? 5 டைம்ஸ் வந்துருக்கு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். 1 2 2 3 5 டைம் வந்துருக்கு சார். 4 5 டைம். கரெக்டாக 5 டைம் வருதா? ஆமாங்க சார். அப்போ 5/16. கரெக்டுப்பா. அப்போ 3ல் எத்தனை டைம் வருது பாருப்பா? 3 கிட்ஸ். 4/16. இது 4/16. இங்கே 3ல் எத்தனை டைம் வருது? 2 டைமா?
ஆமாம் சார் 2 டைம்ஸ். இது 4/16, இது 2/16. ஆமாம் சார். இது 1/16, இது 1/16. டோட்டல் ப்ராபபிலிட்டி 16 மட்டும் தான் பாருங்க. 5 இது 16 வந்து இது 16 வருது பாருங்க. 8 13 16. ஓகே, இப்போ நம்ம போட்டது கரெக்ட். இது தப்பா இருந்தால் என்ன மிஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம். இது எது தப்பாகல, அது மேக்ஸிமம் எது மிஸ் ஆகல. இது வரைக்கும் கிளியரா? ஓகேங்க சார். டவுட் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தானா, இதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கல. அவன் கேட்கறது என்னது, கோவேரியன்ஸ் கேட்கறான். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ஜஸ்ட் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் கையோட கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் போடலாம். இ ஆஃப் எக்ஸோட வேல்யூன்னு இ ஆஃப் ஒய்யோட வேல்யூன்னு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சம்மேஷன் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? ஓகேங்க சார். என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 0 இன்ட்டு திஸ் ஒன் 0. இது டேரெக்டாக ஆட் பண்ணி போகிறதா இருக்கும். ஆட் தான். அப்புறம் என்னது 1 இன்ட்டு 4 4/16 ப்ளஸ் 2 இன்ட்டுனா 30 சரி 12 12/16 12/16 again 12/16 கட்டுங்களா? 4/16 ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 12 12 24 24 8 32. அப்போ 32/16 கட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார். இதே மாதிரி இது போட்டுறாங்கன்னு டக்குன்னு இது என்ன கிடையாது 0 7/16 10/16 6/16 4/16 இதே டெசிமல் போட்டுருங்க. டெசிமல் மேக்ஸிமம் போட்டுங்க டக்குன்னு முடிஞ்சிடும். 27/16 அது எவ்வளோ வருது இருக்குன்னு 27/16 27/16 எவ்வளோ ஆகுன்னு வருது 27/16 1.68 687 687 அப்போ அது 7 வச்சுக்கலாம். ஒரு 687 எஸ் சார். 687 69 வச்சுக்கோங்க. 1.69 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோவேரியன்ஸ் கேட்டானா எனக்கு என்ன வேணும், இந்த டேபிளை வந்து பெரிய டேபிளாக மாற்றணும். எக்ஸ் வந்து 1 2 3 4 ஒய் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி பெரிய டேபிளாக மாற்றணும். மாற்றிக்கலாமா? அப்போ தானே கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகிறதா. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் கூட போடணும்னு நினைக்கிறேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகிறதா. ஒரு பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரும் இங்கே ஒய்யோட வேல்யூ, இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ. இது 1 2 3 4 இது 1 2 3 4 1 2 3 4 இது என்னது 1 2 3 4 சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிடும். சொல்கிறேங்க, ஒவ்வொரு வேலையும் நம்ம போட்டுட்டோம்னா சொல்லுங்க பார்க்கலாம். நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை பார்த்து சொல்லணுமா? இல்லை சார், பார்ப்போம். பார்த்து சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு எடுத்துக்கங்க. இப்போ என்னன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0. இதோட கான்செப்ட் என்ன, பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் ஒய். அப்போ என்ன பண்ண போறீங்க, இந்த டேமையும் இந்த டேமையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, இந்த டேமையும் இந்த டேமையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. எக்ஸ் ஈக்குவல் 0 என்னது 4 வேல்யூ. அப்போ 4 இன்ட்டு 4 எவ்வளவு 16 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவாங்க. 16 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 1/6 வந்து 1/6 1 2 3 அது பாருங்க, இது அப்போ என்ன வரும் 1/16 இன்ட்டு 1/16 1/16 ஸ்கொயர் அப்படி கூட வச்சுக்கலாம். 16 ஸ்கொயர்னா 256. உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. 256 வச்சுக்கலாம். ஓகே, 256 வச்சுட்டு இந்த 2 உங்களோட இஷ்டம் தான். அதே மாதிரி இந்த 1 வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த 2 ஒய் வேல்யூ 2. அப்போ 1 இன்ட்டு 2. அப்போ 1 இன்ட்டு 2 என்னது, இது 4/16. சரி, நம்ம 0ன்னு எடுக்கணும். 5 பாசிபிள் இருக்கான்னு நான் 4 நினச்சி 5 பாசிபிள் 0 விட்டுட்டோம் பாருங்க. டோட்டலாக 5 பாசிபிள் இருக்குது. 5 பாசிபிள் போடுறோம். சார் 13 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து போய் 7 மார்க்கில் எடுக்கிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. என்னது 0 1 2 3 4 இங்கே என்ன கிடைக்கும்,
0 1 1 2 3 3 4 4. இந்த டேபிள் மட்டும் புரியுதுல்ல எப்படி போறோம் புரியுதா நான் சொல்ல வேணுமா p of x புரியுது equal புரியுது to 0 வச்சுட்டு என்ன பண்ணணும் அந்த கண்டிஷன் ப்ராபர்ட்டி மாதிரி 0க்கு போடணும் y equal to 1க்கு போடணும் y equal to 2க்கு போடணும் y equal to 3க்கு போடணும் y equal to 4க்கு போடணும் அப்ப இது 0ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு இது 1/16 இது 1/16 அப்ப என்ன கிடைச்சது 1/256 அடுத்து என்னது இது 0 பிக்சல்னா இது வந்து 1/16 இன்ட்டு 1க்கு பார்க்கணும் y equal to 1க்கு பார்க்கணும் y ஓட வேல்யூ 1 என்ன y ஓட வேல்யூ 1 வந்து 7/16 கரெக்ட்டுங்களா எஸ் புரியுதாப்பா புரியுது புரியுதுங்க சார் அப்ப அது 7/16 1/16 7/256 கரெக்ட்டுங்களா இதே மாதிரி டக் டக் அந்த வேல்யூஸ் பார்த்து மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க அடுத்தது 1/16 இன்ட்டு 2 ஓட வேல்யூ 2 ஓட வேல்யூ என்ன y equal to 5 பை pi by 256 அதே மாதிரி சொல்லுங்க pi by 256 அடுத்து 3 பை 2 பை 3 250 2 by 256 2 by 256 அப்புறம் 1 பை 256 லாஸ் வந்து 1 by 256 அடுத்து என்ன பண்ணுவீங்க x வந்து 1 வச்சுட்டு போடுவீங்க இந்த பாட்டு முடிஞ்சதா அதே மாதிரி x equal to 1 வச்சுட்டு போடுங்க 1 வச்சுட்டு y ரன் பண்ணுங்க 4 பை 266 4 by 256 ம் 74 by 256 74 by 256 ம் 20 divided by 256 20 20 divided by 256 ஆ 8 divided by 256 ம் 4 divided by 256 அடுத்ததுமா மொத்த 20 பை வேல்யூ போட 6 by வேண்டியது 256 6 பை 6 by 2 yes sir ம் 42 by 256 ம் 30 by 256 ம் 12 by 256 ம் 6 by 256 ம் அடுத்த வந்து 4 by 256 ம் சொல்கிறேன் முடிச்சிடும் 28 by 256 40யா 28 sir 28 ம் 20 by 256 8 by 256 4 by 256 அடுத்ததாக அடுத்து 1 by 256 ம் 7 by 256 5 by 256 ம் 2 by 256 again 1 by 256 1 by 56 yes, 1 by 256 ம் அவ்வளோ ஸோ அவ்வளோதாங்க எஸ் சார் இதுக்கு வந்து இ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்புறம் 25 டைம்ஸ் அந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும் இப்போ ஒரே ஒரு ஈஸியான ஐடியா இது 0 இருக்கிறனால இதை ஃபுல்லாக போட்டால் 0ன்னு ஆயிடும் ஓகே அதை விட்டுறலாம் ஸோ அதுக்கப்புறம் போட்டால் இது 0 போட்டால் இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ இது 0 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆயிடும் இதை விட்டுறலாம் அப்போ நம்ம கால்குலேஷன் எது வேணும் இங்க பாருங்க இது ஃபுல்லாக விட்டுட்டிங்களா அப்போ இந்த 1லேருந்து எத்தனை வேல்யூ 1 2 3 4 1 2 3 4 அப்போ 16 பை கால்குலேஷன் எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி போடணும் அதான் இஎஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ அப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணுற பாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வேற கலரில் போடாது இந்த பாட்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணி போடுறாங்க இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை மல்டிப்ளை பண்ணி பொறுமையாக போடணும் சரிங்களா எதோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போடணும் சரிங்களா அப்போ இஎஃப் எக்ஸ் ஒய் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்
summation xy into corresponding probability value. இதுதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? அப்ப 0ன்னு வரணும்னா அது 0 இன்டு எனிதிங் வந்து 0 என்ன ஆயிடும்? ஆனா நம்மளுக்கு ஈஸியான ஐடியா இந்த கான்செப்ட் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு மீதி மட்டும் போட்டா போதும். அப்போ 1 into 1 into 74 by 256. இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. கரெக்டாப்பா? Yes, sir. அதே மாதிரி 1 into 2 போட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 20 into 2 20 by 256. அப்படியே போட்டு போங்க. டைரக்டா போட்டுருங்க. 20 40 ஆகும். 40 divided by 256. ஏன்னா இது ஒன்று தான். இது ஒன்றுங்கும் போது ஈஸி, அப்படியே டக்குன்னு போட்டலாம். இது 3னா 24 ப்ளஸ் 24 by 256 ப்ளஸ் அடுத்தது 4 into 4 16. 16 divided by 256. அப்போ என்ன பண்ணிட்டேன்? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டேன். அதே மாதிரி செகண்ட் பார்ட் முடிக்கவும். இங்கே 2 நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே வந்து 1. அப்போ இது என்ன கிடைக்கும்? 42. 42 என்ன கிடைக்கும்? 2 into 42 84. 84 by 256. பெரிய கால்குலேஷன் மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணணும், மற்றபடி ஈஸியாக பண்ணலாம். 2 into 2 எவ்வளவு? 4. 4 into 30 கரெக்டுங்களா? 4 into 30 240. 240 divided by 256. கரெக்டாப்பா? Yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை டவுட் இருக்குதுங்களா? புரியுது சார். இது 2 into 3 6. 6க்கு என்ன பண்ணணும்? இங்கே வந்துருங்க 12. 72 by 256. 72 divided by 256 plus அடுத்தது என்னது? 2 into 4. 2 into 4 8. 8 into 6 48. அப்போ 48 divided by 256. 48 divided by 256. 8 வேல்யூ போடாது. மீதி 8 வேல்யூ நீ போடுறாங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். 3 into 2 3 into 1 1 28. போட முடியுமா உங்களால? டேபிள் காலம் மட்டும் சார். டேபிள் இந்த டேபிள் 3க்கும் 1க்கும் போட்டேன் 28. அடுத்து என்னது? 3க்கும் 2க்கும் போட்டால் 6. 6 into 20 120. அப்போ என்னாச்சு? ப்ளஸ் 120 divided by 256. 3க்கும் 1க்கும் போட்டோம்னா 3க்கும் 2க்கும் போட்டேன். 3க்கு 3க்கு 9. 9 into 8 72. சரிங்களா? Yes, sir. Plus 72 divided by 256 plus அடுத்து யார் வருவா? 3க்கும் 4. 3 4னா 12. 12 into 4 48. 48 divided by 256 plus எத்தனை வேல்யூ போட்டோம்? 3க்கு 4க்கு போட்டோம். கடைசி 4 வேல்யூ தான் கண்ணு. 4 into 1 4. அப்போ 4னா 7 into 4 28. அப்போ என்னாச்சு? 28 divided by 256. 4 into 2 8. அப்போ 8 into 5 நல்லா புரியுதுங்களா? இங்கே வரைக்கும் இதை போட்டேன். 4 into 2 8. 8 into 5 வந்து 40. அப்போ 40 divided by 256 ப்ளஸ் அடுத்தது என்னது? 4 into 3 12. 12 into 2 வந்து 24. அப்போ 24 by 256. 24 by 256 ப்ளஸ் அடுத்தது 4 into 4 16. 16 by 256. Four into 4 16. 16 by 2. புரிஞ்சுதாப்பா? இப்போ எல்லாம் 256 காமன். இது பார்த்துக்க எத்தனை டைம் மொத்தம் 16 டைம் வந்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ எல்லா கால்குலேஷன் போட்டோம். இது மிஸ் பண்ணல. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு கூட நான் டைம் கொடுக்குறாங்க. 256 எல்சிஎம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 954 சார். போட்டீங்க 954. ஆமாங்க சார். ஸோ 954. வெரி குட் மேம், தேங்க்யூ. ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ என்னாச்சு? இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இது. கரெக்டுங்களா? இதான் இ ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேட்டுக்கிறோம். அப்புறம் என்னது? 950. ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? இப்போ எழுதி கொடுத்தேன். அதே தான். இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரி டாக்டர், அப்போ சொல்லுங்க.
954 divided by 256 256. minus E of x வேல்யூ எங்கே போய் பார்க்கணும் நார்மலாக மேலே போய் பார்க்கணும் இது அப்படியே 16 வச்சுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்குது ஏன்னா 256 இருக்குது இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ வேண்டாம் நம்ம இந்த வேல்யூ வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக கேன்சல் முடியும் 32 இன்ட்டு 27 டிவைட் பை 256 32 into 27 divided by 256 சொல்றாங்க என்ன வருது சொல்றாங்க ஃபைனல் ஆன்சர் 90 by 256, sir. இல்ல ஓவரால் 19 by 256 ஆமாங்க சார். 19 90 பா 90, sir. 90 பா 90 by 256. ஓகே थैंक यू 90 divided by 256 இதை கோவேரியன்ஸ் கேட்குறாங்க அதே கார்லேஷன் கேட்டாலும் போட்டு பிறகு இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது 13 மார்க் கேட்டாங்கன்னா மேபி கார்லேஷன் கேட்பாங்க கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு கார்லேஷன் கண்டுபிடிக்கு இந்த கான்செப்ட் ரெண்டையும் கண்டுபிடிச்சு போடணும் சப்போஸ் கார்லேஷன் கேட்டானா இந்த ரெண்டு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சு போடணும் சரிங்களா ஓகேங்க சார். கோவேரியன்ஸ் கேட்டாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க கார்லேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதையும் கண்டுபிடிச்சு போடணும் நம்ம மேக்ஸிமம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும் எதுனா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சு போட்டோம் சரிங்களா அதர்வைஸ் இங்கேயும் ஸ்டாப் பண்ணிங்க மேபி இது டிவைட் ஆச்சுன்னா இதெல்லாம் 4 டிவைட் ஆகுமா 4 ஆகுது 2 தான் ஆகும் இது மேக்ஸிமம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டெசிமல் எண்ட் ஆஃப் ரிசல்ட் டெசிமல் சொல்லிடுங்க 90 டிவைட் பை 0.351. 0.0351 கரெக்ட்டுங்களா 0.351, sir. என்னப்பா 0.351. 0.351 ஓகே ஓகேங்களா ஓகே. அவ்வளோதாங்க சரி இதுதான் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கேட்ட கொஸ்டின் சார் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இது இப்போ 30-35 மினிட்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் பார்த்து ஒர்க்